ஜி. தேவநேசன் ஐயா அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே புதன், வெள்ளி ஆகிய நாட்களில் சந்திப்பு நடைபெறும். அப்போது ஜனங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள் உண்டென்றால் ஐயா அவர்களை நேரில் பார்த்து சொல்லலாம். அதே பாணியில் இன்றும் புதன், வெள்ளி ஆகிய நாட்களில் ஆதி பெந்தேகோஸ்தே சத்திய சபையில் சந்திப்பு நடந்து வருகிறது. இந்த சந்திப்பின் போது அங்கு வருகிறவர்களுக்கு காப்பி கொடுப்பது வழக்கம். இந்த காப்பி கொடுக்கும் வழக்கம் சாது ஜி. தேவநேசன் ஐயா அவர்கள் இறந்த பிறகு சில காலம் இல்லாமல் இருந்தது. சாது சி. செல்வராஜ் ஐயா அவர்கள் கால் வேலை முடித்து சந்திப்பு நடத்த தொடங்கின பிறகு காப்பி கொடுக்கும் வழக்கம் மீண்டும் வந்தது. அது இப்போதும் நடைபெற்று வருகிறது. இப்படி சாது சி. செல்வராஜ் ஐயா அவர்கள் இருக்கும்போது ஹாலில் பெண்கள் பக்கம் காப்பி சப்ளையராக நின்றதுதான் சர்க்குணம் பரிசேனின் தாயார். இந்த காப்பி சப்ளையரின் வேலை என்னவென்றால், சபைக்கு வருகிறவர்களிடம் நைஸாக பேசி அவர்களின் அனுதாபத்தை பெற்று அதற்கு பரிகாரமாக ஏதாவது வாங்குவது ஆகும். அதுபோல காப்பி சப்ளை செய்யும் போது சிலர் தங்களுக்கு சோர்வோ அல்லது பலவீனங்களோ இருந்தால் 2 கப் காப்பி குடிக்கலாம். அப்படி ஒரு அக்கா எனக்கு இன்னும் 1 கப் காப்பி தரணும் என்று சொல்லி இந்த சர்க்குணம் பரிசேனின் தாய்க்கு காசு கொடுத்தார்கள். அதை வேண்டாம் என்று பெயருக்கு சொன்னாலும் யூதாசை போல வாங்கி மடியில் வைத்துக் கொண்டார் இந்த காப்பி வியாபாரி. ஒரு ஆளுக்கு பலவீனம், சோர்வு என்றால் 1 கப்பிற்கு மேல் காப்பி குடிக்க அனுமதி உண்டு. இதை கொடுக்க கூடாது என்று அன்று சாது சி. செல்வராஜ் ஐயா அவர்களோ இன்று ஜோயல் ஐயா அவர்களோ சொல்லவே மாட்டார்கள். ஆனால் இந்த அதிமேதாவிகள், இடைத்தரகிகள் போன்றவர்கள் இடையில் நின்று ஐயா தரக்கூடாது என சொல்லி இருக்கிறார் என்று அவர் மேல் பழி போட்டு தங்கள் விருப்பப்படி செய்து சபைக்கு இடரலை உண்டாக்குகிறார்கள். இத்தனைக்கும் இந்த அதிமேதாவிகளுக்கு பிடித்தவர்கள் உண்டு. அவர்கள் காப்பி வேண்டாம் என்று சொன்னாலும் கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி கொடுத்து தங்களை நல்லவர்கள் என்று நடித்து காட்டுகிற அதிமேதாவிகள் இன்றும் அந்த ஹாலில் உண்டு. இது எல்லாம் சபை நடத்தும் பிரதான சாட்சிக்கு தெரியாமலேயே சபையை இடர பண்ணினார்கள். இப்படித்தான் சர்க்குணம் பரிசேயன் காப்பி வியாபாரியின் மகன் ஆனது ஆகும். இது இந்த சர்க்குணம் பரிசேயனுக்கு மறந்திருக்கும். அடுத்தவர்களின் குற்றம் சர்க்குணம் பரிசேயனுக்கு மறக்கவில்லை என்ற துர்க்குணம் உள்ளே இருப்பதால் மற்றவர்களும் இந்த பழைய குற்றங்களை மறக்காமல் சொல்லி ஞாபகப்படுத்துவார்கள். இன்னும் அவ்வப்போது உங்கள் துர்க்குணங்களை சொல்லி ஞாபகப்படுத்தலாம். இப்போது இதை சொல்ல வைத்ததற்கு சர்க்குணம் பரிசேயனுக்கு நன்றி. தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டிருந்தால் இப்படி குத்தி பேச தோன்றாது. நானும் முன்பு பாவியாக இருந்ததை மறப்பது வரை சொல்கிறார்கள். நான் தான் கிறிஸ்துவுக்குள் பொறுத்து சகித்து போகணும் என்று பேச தோன்றும். இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ அனுபவமே இல்லாத பரிசேயர்களுக்கு இப்படி தங்கள் குற்றத்தை ஒத்துக்கொள்ளும் மனநிலையே இருக்காது. இப்படி குத்தி பேசிவிட்டு தங்கள் நாவினால் சாபத்தை கேட்டு வாங்கி வைத்துவிட்டு அதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கென்று பாடுகள், கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம் என்று சொல்லி ஏமாற்றுகிறார்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.